ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கேப்ப ரவை வெயிட் லாஸ் ரெசிபி. சுகர் பேஷண்ட் இவங்களாம் அடிக்கடி சேர்த்துக்க வேண்டிய ஒரு சிறந்த தோசை ரெசிபி. இது சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல அரை கப் கேப்பை எடுத்திருக்கேன். இந்த கேப்பை 3 தோசை அளவுக்கு வரும். அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறலாம். இப்போ இது 2 மாவையும் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிறலாம். இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பார்த்தீங்களா எவ்வளவு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. தோசை மாவு மாதிரி கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கு இவ்வளவு கெட்டியாக தேவைப்படாது. தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னு பார்த்துக்கங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கேப்ப மாவு நல்லா வேகும். இந்த மாவு கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை கூட போட்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சா மல்லித்தலையை தூவி விட்டுக்கிறலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயிலை தடவி விட்டுக்கிறலாம். நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா கேப்ப மாவு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் ஆயில் விட்டுருக்கேன். முதல்ல உங்களுக்கு தேவையில்லைன்னா லைட்டாக தடவி வர ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த தோசையை நல்லா முருக விட்டு எடுக்கலாம். அப்போ தான் திருப்பி போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்கும். கேப்ப மாவுன்றதுனால நல்லா வெந்தாதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் சுற்றி வர லைட்டாக ஆயில் விட்டு முறி வர வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். தேங்காய் சட்னி கூட இஞ்சி சேர்த்து அரைச்சி இந்த தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். சுகர் பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.